இன்னும் மச்சி இந்த வாரம் இந்தியா கப்படிக்குமா? வர 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 பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே. பாப்பா என்னதான் பண்றாங்கன்னு பாத்துருவோமே. என்ன கிளவி யாரு யாவனே என்ன சரியாவலையாக்க? 2 நாள் ஆயிப்போச்சு இன்னும் சரியாகாம இருக்குது. என்ன அட்டுலியா பண்ணி புட்டா? கொஞ்சம் கொஞ்சம் அட்டுலியமாவா பண்ணுனே? பதர் அடிச்சு சும்மா மனசுகளே பதறி போய்ட்டு தெரியுமா? இல்ல ஏன் கிளவி நல்லதானே அதெல்லாம் குடிச்சு இப்ப சரியாயிடுச்சு என்ன? அப்படியே திரும்ப அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பேசாதபடி நீ பேசாத. பேசாம ஊரி போய் சாமைய கடல வைப்பாளா? அப்ப நமக்கு அறிவுரை சொல்லுவாளா? அறிவு கட்டவ அறிவு கேவலா அது பண்ணவாளடி. நான் கோவத்தை அடக்கி வச்சு சரிதான் போயிட்டு இருக்கேன். பேச மாட்டல கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு பேச வந்தற பேச்சு சாரி விட்டு தொலை. அதை ஏன் யாவப்படுத்தி தொலைற? அதை யாவப்படுத்தாத. எங்க அந்த நெட்டு குடிக்கு எங்க பத்துமா? இங்க தானே வரேன்னு சொன்னாங்க. இப்படி நேரா வந்து காத்துட்டு வரதா இன்னமா வராங்க. அப்பவே அவளை வீட்ல கிளம்பும்போதே சொன்னேன். அவளை சட்டுன்னு அசைய மாட்டாளே. அசைவாளை வீட்ல கிளம்புறதுக்கு செத்த நேரம் கழிச்சு போக முடியாது. போய் உச்சி வெயில்ல போய் நிக்க முடியாதுன்னு ஆட்டம் போடுறது வந்து இங்க வந்து மயக்கமும் மலடிமா வருது வெயில்ல நிக்கிறது. சரி மைடியர் மாமியார் விளக்காயி கோவப்படக்கூடாது. சரி நான் பண்ண தப்புனே வச்சுக்கிறேன். யாகலவி இங்க பாரு மாத்தி மாத்தி பேசுறேன் வை. அப்ப கடுப்பாய் போயிடும் கடுப்பு. செத்த இருக்கலவி பக்கத்துல கிளம்பி நம்ம வாசல்ல போவோம் சேர்ந்து போவோம் சொன்னதுக்கு சேர்ந்து போக கூடாது. நம்ம வரசம் முன்னாடி போவோம் அப்படி தனித்தனியா போறதனால நீ எடுத்து வந்துட்டு இப்ப நான் குடி வந்து வெயில்ல நீ படிக்கணும் என்ன பொய்யா பேசுற பொய் பாரு கிளவி. ஆமா சேர்ந்து வந்து கிழிச்சியே சேர்ந்து வந்ததனால இந்த ஊர்காரங்க கண்ணுல உங்க வேலை பட்டு இப்படி ஆளுக்கு ஒரு தசை தக்கு தெரியாம திரியறிய. இல்ல சேர்ந்து திரிய வேண்டியதா போ. பொல்லாதவளகடி நம்ம ஊரு பொண்டுக பொல்லா கண்ணு. கல்லடி போட்டாலும் கண்ணடி போடக்கூடாதுன்னு சும்மாவா சொல்றாங்க? அந்த பண்ணு கண்ணை பட்டு பிடிச்சே நம்ம எங்க போனாலும் தனித்தனியா போங்க சொல்லிவிட்டே கேளுங்க. பெரிய மனுஷன் சொல்றேன் கேளு. தனித்தனியாவே போக முடியும் நீ எப்ப போனாலும். ஒருவேளை அப்ப நம்ம கிளவி சொல்றது சரியாத்தான் இருக்குமோ? இருக்கும் இப்படிலாம் பார்த்தா ஊருக்குள்ள வாழ முடியுமா? வாழ முடியுமான்னு கேக்குறேன். ஏ கிளவி அப்ப உன் மயனோட நான் போறது அப்ப கண்ணு பட்டுங்கிற அப்ப உன் மயனை முன்னாடி அனுப்பி பின்னாடி ஆட்டோலயே போ சொல்றியா? ஏன் கிளவி சொல்லு கிளவி. ஆமா போ யார் வேணாங்கிறது? என் மயனை முன்னாடி அனுப்பி விடுறது பின்னாடியே ஆட்டோல போக முடியாதானே? ஆசை தோசை அப்பளம் வட கிளவி. ஏன் புருஷனை முன்னாடி பிரிச்சு விட்டு சந்தோஷமா இருக்கலாம் பாக்குறியா? நீங்க ஹாப்பியா இருக்கலாம் பாக்குறீங்களா? புருஷனை முன்னாடி பிரிச்சு அவரை பிரிச்சு கொஞ்சம் விட்டா பிரிச்சு விட்டு போறீங்க. ஆசைய பாரு ஆசைய. ஏன் போகமா உன் மயன் கூட சேர்ந்து போகாம தனியா போ. என்ன போ வாயிலே குத்து பிரிவு மாட்டேன். மச்சி அங்க பாரு மச்சி, அங்க நிக்கிறத பாரு எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. யாரடா சொல்ற? அந்த முதல்ல நிக்கிறாள்ல அவளை தானே சொல்றேன். கண்ணு தெரியல உனக்கு? என்ன பேசுறாங்க? உன்கிட்ட பாத்து குறுன்னு பேசுறாங்கல. ஆரியா என் வீட்டுக்காரி அந்த நிக்கிறாங்களே 2 பேரு தோப்பாமடி மாதிரி வச்சுக்கிட்டு நம்மளே பார்த்தத குறுன்னு பேசல. அந்த பக்கம் போயிருவோமா? பாடி அங்கிட்டு போயிருவோம். ஏன் பேசுங்க நீ அங்கிட்டு போனா அங்கிட்டு 2 பேர் பேசுவாங்க. இப்படி பேசுறா நீ ஓடி ஒளியவா முடியும்? சின்ன பையன் ஏதோ பேசிட்டு போறாங்களே பேசாம நிப்பியா? ஓடி ஒளியணுமா? சும்மா நில்லு. போரிக்கு போயிருங்க நிக்க முடியுதா அவங்கிட்டலாம்? அப்பா அக்கா சொல்லி கொடுத்து வளர்க்கணும் நல்லா. என்ன வளர்த்து விட்டுருக்காங்கன்னு தெரியல. இங்கேயே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பண்டா பிடிக்கும்போது சாந்தி இருக்குங்க சாந்தி அதே மாதிரி இல்ல. என்னாச்சு கிளவிக்கு இருக்கும் போதே கிளவி ஒரு மாதிரியா சினுக்குது. அடியே என் வீட்டுக்காரி அந்த பழவில என்னைய பார்த்து தாண்டி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் முடி செத்த வெக்கமா வரது முடியும். ஒருத்தன் சொல்றேன் அழகா இருக்கம்னு சொல்றேன்டி. ஒருத்தன் சொல்றேன் ஆமாங்கிறாண்டியா. பவுடர் கொஞ்சம் தூக்க அடிச்சு விட்டப்பல. ஐயோ இந்த கிளவி தொலை தாங்க முடியல. அங்க யார பத்தி எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. இவருக்கு வெக்கமான வருதா? நம்ம வரப்புல வெக்க பெரிய இளவட்டம் நடப்பு பத்தே. இப்ப 16 வயசு இளவட்டம். இவருக்கு வெக்க வந்துக்கிறது வெக்க. இந்த கிளவிக்கு கொழுப்பு பத்தியில இந்த கிளவி பண்றது தாங்க முடியல போங்க எனக்கு. இதோட செத்த நிக்க முடியுதா? சை கிளவி இந்த வெக்கப்படுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காத. ஒழுங்கா நிக்கிறியா இல்லையா? இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே. ஐயா கேக்குறீ சாமேந்திரி இவனே டேய் என்னப்பா பாட்டு கேக்குறேன்? என்ன பாட்டு? ஒரு போய் வீட்ல வீடு படம் பண்ணு போ. உங்க டவுசர் போட தெரியல. ஒரே விசிலடிச்சுக்கறாங்க பாட்டு படிக்கறாங்க. ஆனையும் உங்க தலையும் மண்டையும் இவன் முடி வெட்டையும் பத்தியல. ஓடி போய் புடி எங்க எடு ஓடுடா. ஹலோ எஸ்எஸ்பி கிளவி திரும்பலாம். உங்க ஆளு போயிட்டாரு. எந்திரிங்க முதல்ல. அதான் சாய்டாங்க. எந்திரி கிளவியே.
என்ன பாட்டு கையாலோ கொய்யாலோ கையாலோன்னு சாய் வேற பாட்டு ஒண்ணு வாய்க்கு வருதா? இந்த கிளம்பிட்டாங்கல்ல தோரே தோரே ஆபீசர் உத்தியோகத்துக்கு வேலைக்கு கிளம்பிட்டாங்க. பேண்ட் சட்டையும் மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு ஆளு செத்தோட வீட்டுக்குள்ள நிக்காதுல. உன் மண்டையில என்னத்தை நீ சமைச்சு கிழிக்கிற, என்னத்தை சமைச்சு கொட்டுற, என்னமா டப்பா 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 பண்ணி வச்சுட்டா போதுமா? வாய்க்கு ஒண்ணு விளங்குதா? ஒண்ணு விளங்குதுல முடியும், ஒண்ணு விளங்குதுல. வாயில இப்படி சோத்தை இறக்க முடியுதுல நீ சமைக்கிற சாப்பாட்டை. யூடியூப கீட்டி புண்ணு சொல்லிட்டு அதுல பாத்துக்கிறாங்க. இப்படி கப்பு 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 கப்பா அடிக்கி வச்சுட்டா போதுமா? ருசி வேணா ருசி. ஒரு குழம்பு காய கட்டி போட்டு நறுக்கி போட்டு கலக்கி போட்டாலும் திங்கிற மாதிரி இருக்கணும். இப்படியே சோவுக்கு வைக்கப்படாது, சோவுக்கு. ஹலோ ஹலோ, என்ன மாமியார் என்ன மாமியார், சமைக்கல 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 1008 குறை. அப்புறம் சமைச்சு விட்டா இது சரியில்லை அது சரியில்லை, அது நோட்டா இது நோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1008 குறை. என்ன நான் பண்ணி தொலைகிறது? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சமைக்க முடியுமா? ஏதோ சமைச்சு தரலன்னு சொல்லிட்டு வாய முடிட்டு சாப்பிட்டு எந்திரிப்பீங்களா? சும்மா நொய் நொய் நை நைன்னு இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுது. பிள்ளை இருந்தா அப்புறம் நாளைக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா சாப்பாடுல? ஆரியே உனக்கு லாய்க்கு மாட்டவளே, நீ நல்லா சமைச்சு போடினா ஏன் நான் அப்படி குறை சொல்ல போறேன்? போட்டு போல பொம்பளை உட்காந்து சாப்பிட்டு எந்திரிக்க போறேன். நீ சமைக்கிறது வாயில வைக்கிற மாதிரியாடி இருக்குது, வைக்கிற மாதிரி இருக்குதா? இந்த நாய்க்கு போட்டு திங்கதான்னு பாப்போம். அது தின்னா அப்புறம் நான் எடுத்து திங்க, நான் திங்கிறேன்டி. அது முதல்ல திங்கதான் பாருடி. அதுவே நீ போற சாப்பாடை 8 ஊர் தாண்டி ஓடி போயிரும் பாத்துக்க. 8 ஊருக்கு தாண்டி ஓடி போயிரும் உன் சாப்பாடை பார்த்துச்சுனாவே. கிரேட் இன்சல்ட். சை, என்ன சொன்னாலும் குறை. இப்படியே இருந்தா ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்படி தாங்க ஓடுறது? ஏதோ இப்பதான் உப்புக்கு பதிலாக சக்கரைக்கு பதிலாக உப்பையும் போட்டு அப்படி இப்படிதான் ஏதாவது பண்ணி கொடுக்க முடியும். சரி கம்மனு ஏதோ போடுறான்னு திட்டு எந்திரிக்காம நாயி நிறைய கதை விட்டுக்கிட்டு இருக்கு இந்த கிளவி வேற. ஆமா, இப்ப எங்க அப்படி அவசரமா எங்க கிளம்புறது? எங்க கிளம்புறோம்னு கேக்குறேன். அது கிளவிட்ட சொல்லிடுவோமா? சொன்னா ரூல்ஸ் போடுமே 1008 சொல்லுமே. அது விட்டு தொலையாதே. போயிட்டு வந்துட்டு எவ்வளவு மாவன அங்க நின்றா இங்க நின்றான்னு வந்து மாட்டி விட்டு அப்புறம் கதை கிளம்பி போய் நிக்கிறதுக்கு இப்பவே சொல்லிட்டே கிளம்பிடுவோமா? எப்படி சொல்றது? அது அத்தை அது ஒண்ணும் இல்ல, நம்ம வனரோசா வளகாப்புக்கு வேலையில துணி வர சொன்னா அதுக்குதான் போகலாமே, உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு போகலாமேன்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். கிளம்பலாமா? ஓ சரி அப்படியா? வரசா போ, காத்துக்கிட்டு இருக்க போறாங்க. காக்க வைக்காம வரசா போ. அப்படி வரசா வீட்டுக்கு தானே, வரசா வீட்டுக்கு போயிட்டு வா. இது என்னடா அதிசயம் நடந்திருக்கு? மொட்டை மாமி ஒருவேளை திருந்திருச்சோ? திருந்தக்கூடிய ஆள் இல்லையே. வனரோசம் சொன்னா கபான்னு சொல்லி கத்தி கிடக்கும். இப்ப என்ன வனரோசம் சொன்ன உடனே போன்னு விரட்டுது. எப்படி புத்தி வந்துருச்சோ? அது ஒண்ணும் இல்லடி, நேத்தா வேச வச்சு விட்டானுங்களாம்ல. உசுருக்கு போராடிக்கிட்டு கத்திட்டு கதறிட்டு கிடந்தியாம்ல. கேள்வி பட்டம் போ அவங்களே சுத்தி மாமியா மருமகளோட சுத்திக்கிட்டு திரு. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் ஏதாவது பண்ணி உனக்கு சங்கு ஊதி போடுவாளுங்க. மகராசி அதையாவது பண்ணட்டும், என்னால பண்ண முடியல. மகராசி அவளுகளாவது பண்ணட்டும். நல்லவளுகளாக தான் இருக்காளுங்க. அவளுகளை பத்தி தெரியாமத்தே இருந்திருக்கேன் நாதே. பாவி மொட்டை கிளவி என்னமா பேசுது? இதுதான் அது மனமாற்றத்துக்கு காரணமா? இது சொன்னது மாதிரி இந்த மாதிரி எதுவும் நடந்து போருமோ? இந்த வனரோசாவை போய் வச்சுக்கிறேன். என்ன ஒரு இழிப்பு! எப்போதும் மூஞ்சி அப்படியே கடுகு போட்டா டபா டுபார்னு வெடிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு என் உசுருக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னோம்னா சிரிப்பை பத்தியலா? போதும் நிப்பாடும் உங்க சிரிப்பை. எங்க உசுரை காப்பாத்தி எங்களுக்கு தெரியும், என்ன பண்ணு எங்களுக்கு தெரியும். வந்துட்டாங்க பத்தி சொல்ற விஷயமா அப்படி நல்ல விஷயமா சொல்லிட்டாலும் சர்பத்தை குடிப்போமா? வாடி ஆளுக்கு ஒரு சர்பத்தை குடிச்சிட்டா
ரோசா இப்படியா இப்படி பண்ணுவேன் ஏண்டி இப்படியே ஒரு பெரிய மனுஷி கண்ணு காது தெரியாம திரியற இடத்துல இப்படியா அந்த பாட்டில் கிட்டல பால் டாயில் கிட்ட எல்லாம் கொண்டு போய் வீட்டுக்குள்ள வைப்பேன் என்ன நீ புத்தி கொண்டு பழைக்கிற நல்லா சொல்லு மடி நல்லா சொல்லு என்ன தைக்க சொல்றது நீங்க தான் பாத்துக்கிட்டு எடுத்து என்ன ஏதுன்னு பாக்குறது இல்லையா எடுத்து இப்படியே பட்டி கடை பொட்டி கடை கண்ட மாதிரி லவக்கிட்டே எடுத்து குடிப்பியா ஏன் என்ன நீங்க என்ன ஏதுன்னு தெரியாது கேட்க வேண்டியதானே அவட்ட வந்து இன்னும் வயசான காலத்துல நான் இதை குடிச்சிட்டு கிடந்தா என்ன உடம்புல தாக்குறதுக்கு தெம்பு தான் வேணாமா என்ன போங்க என்ன முடியே நீ பேசுறதாக்கல வயசாகி போச்சு கேசாகி போச்சுன்னு பத்தியாடி வள்ளிக்குட்டி எனக்கு அவளே வயசாகி போச்சு என்ன உங்களோட செத்த வயசுதான் கூட இருக்கும் ஒண்ணு வயசு வயசுல அவளே நல்லா தான் இருக்கிறேனா வயசாகி போச்சா வயசு இப்படி